அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். இன்று நம் வேதத்திலிருந்து ஒரு அருமையான வேத பகுதி பார்ப்போம். அது என்னன்னா, யோசுவா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்நாள் வர நீங்கள் எப்படி என்னை தேடினீங்களோ, எப்படி என்னை தொழுது கொண்டீங்களோ அதே போல் நீங்கள் தொழுது கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னா, உங்களை சுற்றிலும் பல நெருக்கடியான சூழ்நிலை, பாடுகள், பல போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க. நான் ஆண்டவரை தேடுறேனே, ஆனால் எனக்கு இந்த போராட்டம் இருக்கே, இந்த மனுஷர்களால் நம்மளுக்கு சில பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷங்களாலேயும் சில கடன் பிரச்சனைனால இப்படி பல பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவரை தானே தேடுதோம். நம்ம ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருது, ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் நடுவில் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பவும் என்னை எப்படி முழு மனதோடு தேடினீங்களோ அது போல் நீங்கள் தேடிட்டுருங்க. நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அது என்னென்னா, யோசுவா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்பாக எத்தனையோ பாடு, பிரச்சனை, பல நெருக்கடி, பண கஷ்டம், போராட்டம், எத்தனையோ பிரச்சனை, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குடும்பத்தில் பிரச்சனை, வியாதினால், அப்புறம் பலகீனத்தினால, ஜீவனுக்கு எதுவான போராட்டம், மாந்திரிகத்தினால, பிள்ளைகளால், அப்புறம் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியால் பிரச்சனை, இப்படி எத்தனையோ போராட்டம் மத்தியில், மற்றும் உற்றார் உறவினர்களால், அப்புறம் சில தேவையில்லாத மனிதர்களால் காரியத்தை நம்ம எவ்வளோதான் ஆண்டவரை தேடினாலும் அதை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும், அந்த கடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், அந்த பாடுகளை ஜெயிக்க முடியலை, சில மனுஷர்கள் மத்தியில் நம்ம தலை குனிஞ்சிருப்போம். சொல்லுதாரு, இதுக்கு முன்பாக நான் உனக்கு செஞ்சதெல்லாம் நீ நினச்சிப்பாரு. நான் உனக்கு இதுக்கு முன்பாக எத்தனையோ பலவான்களெல்லாம் நான் துரத்தியிருக்கேன். எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தெல்லாம் உனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன், எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்தெல்லாம் நான் உனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன். குழந்தை இல்லாதனால, அப்புறம் வீடு இல்லாதனால, அப்புறம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதனால, மற்றவர்களால், உற்சார்வினாலலாம் எவ்வளோ போராட்டத்தை நீ சந்திச்சிருக்கா. ஆனாலும் அதிலலாம் நான் உனக்கு விடுதலை கொடுத்தனே. இனி நான் உனக்கு செய்ய மாட்டேன்னா நீ சோர்ந்து போக வேண்டாம், நான் கட்டாயம் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு 23ஆம் அதிகாரம், யோசுவா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எத்தனை அப்படின்னு சொல்லுதார். ஆண்டவர் அவங்களாம் இதுக்கு முந்தி உங்களுக்கு வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஜெயித்து கடந்து வர முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருந்தேன்னா எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி இதுவரை உங்களுக்கு முன்பாக ஒருவரும் நின்னதில்லை, இனிமேலும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக ஏற்றி நிற்பதில்லை, இதுவரை ஒருத்தரும் உங்கள் முன்பாக ஏற்றி நிற்பதில்லை, அதனால் இனியும் உங்கள் முன்பாக யாரும் ஏற்றி நிற்பதில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.